economic student. Next, future of underdevelopment. சரியா? underdevelopment முன்னேற்றத்தில் குறைபாடுகளை சொல்லணும். இந்திய பொருளாதாரத்தில் முன்னேற்ற அடையாததுன்னா அன்ஸ்டேபிள் சூழல். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் ஃபியூச்சர் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட் ஃபியூச்சர் அண்டர் டெவலப்மெண்ட்னா ஒன்று வந்து எக்கனாமிக் வந்து பொருளாதாரம் பார்க்கணும். அடுத்து வந்து அண்டர் டெவலப்மெண்ட். சரி, அண்டர் டெவலப்மெண்ட் எப்படிலாம் போகுது பார்க்கணும். அண்டர் டெவலப்மெண்ட் எக்கனாமிக் எப்படி வந்து டெக்னாலஜி கிடைக்கும். சரியா? டெக்னாலஜி கிடைக்கும். சரியா? அது டெக்னாலஜிக்கு பார்க்கணும். அதில் வந்து டெக்னாலஜி பார்க்கணும். இல்லை எக்கனாமிக் பார்க்கணும். பொருளாதாரத்தை பார்க்கணும். ஜென்ரல் பொதுவான இதில் பார்த்து அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் ரெண்டு பிரிவாக இருக்குது. அது வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் ரெண்டு பிரிவாக இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல், ஒன்று அக்ரிகல்ச்சர். சரியா? ஜென்ரல் பொதுவானது, இன்னொன்று வேளாண்மை சார்ந்து சப்டிவிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், லிட்டில் மிஷினரி மெக்கானிஷன் அந்த ரூரல் இன்டிவிடென்ஸ்னால் அது என்ன சொல்கிறாங்க, கடன் சொல்லணும். இந்த அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை, சப்டிவிஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன சொல்லுவாங்க, சப்டிவிஷன் நிலங்களும் துண்டாக்குறது எட்டி மிஷினரிஸ்னா சிறிய இயந்திரங்கள். சரியா? ரூரல் இன்டிபெண்டன்ஸ்னால் கடன் பெறுது, கிராமிய கடன் பெறுது சொல்கிறோம். அது ஜென்ரல் பொதுவாக. அது ஓவர் பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர் அதிகம் வேளாண்மை சார்ந்து இருக்குது. டிஸ்கைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்னா மாறுபட்ட மறைமுக வேலைன்னு சொல்லலாம். புவர் இன்கம் வந்து நோ சேவிங், ரொம்ப ஒன்று குறைந்த வருமானம் வந்தாலும் அதிக சேவிங் பண்ணுறது. ஜீரோ மார்ஜின் ப்ரொடக்டிவிட்டி, எரிமையில பயன்பாடு பார்த்தீங்கன்னா எரிமையில பயன்பாடு வந்து பூஜ்ஜியம். எக்ஸ்போர்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல் வந்து மினரல்ஸ், புவர் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க, புவர் மார்க்கெட்டிங் அண்ட் கிரியேட் ஃபெசிலிட்டிஸ். புவர் என்ன சொல்லுவாங்க, என்னது ஏழை எங்கே கவர்மெண்ட் என்ன செய்யுது, கடன் வாங்குறது அதிகமாக இருக்குது. சரி, அது வந்து எக்கனாமிக் என்ன சொல்கிறோம், புவர் பாப்புலேஷன். சரி, அப்படின்னு வந்து அண்டர் டெவலப்மெண்ட் வந்து டெக்னாலஜிக்கு போனால் என்ன ஆகுதுன்னா டெக்னாலஜி இது வந்து 3 பிரிவு அப்படிங்கிறது. அது எக்கனாமிக் வந்து டெக்னாலஜி வந்து கல்ச்சரல் வந்து பொலிட்டிக்கல். சரி, அப்புறம் டெக்னாலஜி புவர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் குறைந்த தொழில்நுட்பம் மற்றும் அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். சரியா? அப்புறம் அது குறைந்த பயன்பாடு சொன்னோம். புவர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, குறைந்த போக்குவரத்து ஃபெசிலிட்டி. சரியா? அதுக்கப்புறம் வந்து கல்ச்சர் வந்து டெமோகிராஃபி மக்களோட என்னது எக்கனாமிக் பார்க்குறோம். டெமோகிராஃபி வந்து மக்கள் தொகை பார்த்துருக்கோம். ஆப்ஷன் ஆஃப் த ஃபேமிலி பிளான், புவர் நியூட்ரிஷனு, ஹை ஃபெர்டிலிட்டி ரேட்ஸ். சரியா? இது என்ன இப்போ டெமோகிராஃபி வந்து மக்கள் தொகையை பார்த்தா ஆப்ஷன் ஆஃப் ஃபேமிலி பிளான் நிறைய பேர் என்ன செய்யுங்க, குழந்தை பிறந்தது நீங்கள் ஆப்ஷன் வந்து இது குடும்ப கட்டுப்பாடு வந்து பண்ணுறது கிடையாது. புவர் நியூட்ரிஷன். சரி, என்னது இதனால் இது பண்ணாதனால புவர் நியூட்ரிஷன் அதிக அளவு மக்களுக்கு குழந்தை இருக்கிறது, குறைந்த அளவுக்கு என்னது ஊட்டச்சத்து கிடைக்குது. அதனால ஹை ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன, சரியா? ஹை அதிகமாக வந்து குழந்தைக்கார இது மற்றும் கருவுறுதல் வந்து அதிகமாக இருக்குது. இந்தியா கம்பேர் பண்ணுறப்ப ஃபேமிலி பிளான் கரெக்டாக பண்ணலாம். மக்கள் தொகை இதனால தான் அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக நான் அண்டர் டெவலப்மெண்ட் ஆக முடியாது. அதனால தான் அண்டர் டெவலப்மெண்ட் இருக்குது. சரியா? கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல். கல்ச்சரல் வந்து கலாச்சாரம் மற்றும் அரசியலமைப்பு தான். ஹை இல்லிட்ரேட்ஸ் இருக்குது. லோ ஸ்டேட்டஸ் ஆஃப் த உமன், ப்ரிவிலேஜ் ஆஃப் த சைல்டு லேபர், ட்ரெடிஷ்னல் அவுட்லுக், அது டெக்னிக்கல் எஜுகேஷனு, கேஸ்டிசம், ப்ரௌடிசம் ஆஃப் த ரிலிஜியனஸ், நான் ரெகக்னைசேஷன் ஆஃப் த மிடில் கிளாஸ். சரியா?
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல், பொலிட்டிக்கல், ஹை இல்லிட்ரேட் என்னன்னா படிக்காதவங்க அதிக அளவு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் லோ ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அதிக அளவு சரியான வந்து ஊட்டச்சத்து உண்மை இல்லாமல் அந்த லோ ரேட்டட் இருப்பாங்க. ப்ரிவிலன்ஸ் ஆஃப் த சைல்டு லேபர் குழந்தை இந்த குழந்தை 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 உழைப்பாளருக்கு வந்து அந்த பாதுகாப்பு வந்து ட்ரெடிஷ்னல் அவுட் பழமையான முறையை பாரம்பரியமாக பயன்படுத்துறது. எங்கள் அப்பா செஞ்சது, அதனால் நான் செய்யணும், எனக்கு அப்புறம் என் பிள்ளை செய்யணும், அந்த மாதிரி சின்ன வயதில் செய்யுது. லோ டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து டெக்னிக்கல் வந்து எது எஜுகேஷனோட சம்மந்தப்படுது. கேஸ்ட் சிஸ்டம் பார்க்குறது, ரிலீஜியன் வெரைட்டிஸ் இது மாதிரி கம்யூனல் பார்த்து வந்து நான் ரெகக்னேஷன் ஆஃப் மிடில் கிளாஸ். சரி, இதனால வந்து நான் எந்த ரெகக்னேஷனும் எதுவும் செயல்படுத்தலை. சரியா, அதுதான் சொல்கிறேன். ஸோ இதுமாரி இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுனா சரியான ப்ராப்பராக அவங்களுக்கு இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன செய்யுது, அண்டர் டெவலப் இந்தியா வந்து அண்டர் டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து வந்து பேரியர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வைசஸ் த சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி. சரியா, அது வந்து மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இதை என்னென்ன பேரியர்ஸ்னா தடைகள் கூட சொல்லலாம். இது வந்து என்ன தடைகள் கூட சொல்லலாம். இது பேரிஸ் இல்லைன்னா அப்ஸ்டாக்கிள் கூட சொல்லலாம். பேரிஸ் ஆர் அப்ஸ்டாக்கிள் கூட சொல்லலாம். சரி, அதுக்கு வந்து மூணு இது சொல்கிறாங்க. ஒன்று டிமாண்ட் சைடு, ஒன்று டிமாண்ட் சைடு, ஒன்று டிமாண்ட் ஒன்று வந்து டிமாண்ட் சைடு, இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து சப்ளை சைடு, மூணாவது வந்து வைசஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் த பேக்வர்ட்னஸ். ஓகே, மொத்தம் மூணு கேட்டகரியில் கொடுக்குறாங்க. அது என்னது வேல்யூஸ் ஆஃப் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வைசஸ் த சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி. சரியா, இது என்னன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தடைகள் மற்றும் ஏற்படுகின்ற பிரச்சனை பார்க்குறாங்க. ஒரு டிமாண்ட் சைடு என்னன்னா தேவையின் பக்கம் பார்த்தா ஒன்று பாவர்ட்டி லோ இன்கம் பாவர்ட்டி இருக்குது. சரியா, குறைவான அந்த இன்கம். அடுத்தது ஸ்மால் சைஸ் ஆஃப் த மார்க்கெட், ரொம்ப குறுகிய கால அங்கே இருக்குது. லோ இன்சென்டிவ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். லோ இன்சென்டிவ்னா குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அது கேபிட்டல் டெஃபிஷியன்சி. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப பற்றாக்குறை இருக்குது. லோ ப்ரொடக்டிவிட்டி. சரியா, ஃபஸ்ட்டு பாவர்ட்டி லோ இன்கம் இருக்கிறாங்க. அப்புறம் ஸ்மால் சைஸ் மார்க்கெட்டிங் என்ன இன்கம் ரொம்ப குறைவாக இருக்குன்னா ஸ்மால் சைஸ் மார்க்கெட் பண்ணோம். இதனால லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால கேபிட்டல் டெபிசிட் ஏற்படுது. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா கேபிட்டல் ஏற்படுது, அதனால லோ ப்ரொடக்டிவிட்டி ஏற்படுது. இது வந்து டிமாண்ட் சைடு. சரியா, அடுத்து வந்து சப்ளை சைடு. பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி லோ இன்கம். சரியா, லோ இன்கம். சரியா, அது ஸ்மால் கெப்பாசிட்டி ஆஃப் த சேவிங். சரியா, லோ இன்வெஸ்ட்மெண்ட், கெப்பாசிட்டி டெபிசிட், லோ ப்ரொடக்டிவிட்டி. இதே சேம் தான். என்னென்னா பாவர்ட்டி லோ இன்கம். சரியா, அப்போ அதனால என்ன செய்கிறாங்க, சும்மா கெப்பாசிட்டி பண்ணுறாங்க, சேவ் கிடையாது, அதனால லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ கேபிட்டல் டெபிசிட் ஏற்படுது, அதனால லோ ப்ரொடக்டிவிட்டி ஏற்படுது. சரி, அதை தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வைசஸ் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் த பேக்வர்ட்னஸ். சர்க்கிள் ஆஃப் பேக்வர்ட்னஸ். சரியா, இது என்னன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மார்க்கர் இம்பர்ஃபெக்ஷன், குறைபாடு, அங்காடியின் குறைபாடுகள் பார்க்குறோம். அண்டர் டெவலப்மெண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அண்டர் டெவலப்மெண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸில் இயற்கை வளங்கள் ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது. அது பேக்வர்ட்னஸ் நலமற்ற பின்தங்கிய மக்கள் அதிகம் இருக்குது. இது எல்லாமே இவ்வளோ இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ணால் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா, இது எல்லாமே ஃபாலோ பண்ண மட்டும்தான் பேக்வர்ட்னா கேட்டிங்கன்னா பின்தங்கிய மக்கள். சரி, இது எல்லாமே இருந்தால் தான் என்ன செய்யுது, இவ்வளோ இருந்தால் தான் என்னன்னா அண்டர் டெவலப்மெண்ட் ஏற்படும். ஃபியூச்சர் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட் செயல்படுது. இது எல்லாமே சரி பண்ணாமல் இருக்கு நம்ம மக்கள் என்னது முன்னோட்டம் இந்திய நினைக்கிறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. சரியா, அதுதான் சொல்கிறேன். ஓகே.